மேடமுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த முட்டை வந்து பாயில் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கும், பாயில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு. அதேமாதிரி தான் இந்த பாஸ்தா வந்து பாயில் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கும், பாயில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு. இந்த மேகி வந்து மேடமுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேகி வந்து குக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்கும், குக் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கும்னு பார்த்துருவோமா, செக் பண்ணுறோமா. 0ல் இருக்குது. இந்த முட்டை பாயில் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு இடத்துல நிற்கிறியா? 53 கிராம்ஸ் இருக்குது பாயில் பண்ணதுக்கு முன்னாடி இந்த முட்டை. இந்த பாஸ்தா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம். போ கரெக்டாக போ. 81 கிராம்ஸ் இருக்குது. இந்த மேகி எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். குக் பண்ணதுக்கு முன்னாடி 72 கிராம்ஸ் இருக்குது கரெக்டாக. குக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். A few moments later. முட்டை பாயில் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. முட்டை பாயில் பண்ணதுக்கு முன்னாடி 53 கிராம் இருந்துச்சு. பாயில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்கலாம். 52 கிராம் இருக்குது. மேகி குக் பண்ணதுக்கு முன்னாடி 72 கிராம்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கடையை வயசு எடுத்தாச்சு. எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்துடலாம். 204 இருக்கு. 72 எங்க, 204 எங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பாஸ்தா குக் பண்ணதுக்கு முன்னாடி 81 கிராம்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். பாயில் குக் பண்ணதுக்கு அப்புறம் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் எட்டி பார்க்காத. 253 கிராம் இருக்கு. இதுல என்ன தெரியுது, மேகியும் பாஸ்தாவும் சாப்பிட்டா ஊதி போய்டும் தெரியுது. சரிங்களா? டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா? பாய்.